ஹாய்! வெல்கம் டு மை சேனல் நட்சத்திரா ஆர்ட்ஸ் வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம செயின் ஸ்டிச்சில் வந்துட்டு ஒரு ஸ்கொயர் ஷேப்போ ட்ரையாங்கிள் ஷேப்போ போடும்போது அதோட எட்ஜ் பாயிண்ட் வந்து எப்படி திருப்பணும் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். எந்த ஒரு இதுக்குமே ஒரு லீஃபாக இருக்கட்டும், ஒரு ஸ்கொயராக இருக்கட்டும், எனி ஒன் ஷேப்பில் நம்மளுக்கு வந்து எட்ஜ் பாயிண்ட் வந்து எப்படி திருப்பணும் அப்படின்றது வந்துட்டு இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயில்டாக காட்டியிருக்கேன் பாருங்கள். இப்போது இந்த ஸ்கொயரோட எட்ஜ் பாயிண்ட் வந்துடுச்சு. இது வந்து நம்ம அப்படியே செயின் ஸ்டிச்சை வந்து நம்ம கண்டினியூ பண்ணி எடுத்துகிட்டு போகும்போது என்ன ஆகும்னா, அந்த ஷார்ப் அந்த எட்ஜு வந்து நமக்கு கிடைக்காது. அதுக்கு பதிலாக வளைஞ்சு இருக்கிற மாதிரி ஒரு பொசிஷன் மாதிரி பாருங்கள், வளைஞ்ச மாதிரி இருக்கா, அந்த மாதிரி ஒரு ஷேப் தான் நமக்கு கிடைக்கும். ஆனால் அந்த மாதிரி இருக்கும்போது அது வந்து ஃபினிஷிங்காகவே நமக்கு தெரியாது. ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம எந்த பக்கம் செயின் ஸ்டிச்சை வந்து கொண்டு போக போகிறோமோ அது கூட ஆப்போசிட் சைடில் சின்னதாக ஒரு செயின் போட்டு லாக் பண்ணி இந்த பக்கம் திருப்பி செயின் ஸ்டிச்சை கண்டினியூ பண்ணும்போது நமக்கு அந்த எட்ஜு வந்து ரொம்ப ஷார்ப்பாக பார்க்க ரொம்ப ஃபினிஷிங்காக சூப்பராக தெரியும். பாருங்கள், நம்ம வந்து கீழேருந்து செயின் ஸ்டிச்சை கொண்டு போகணும். அதுக்கு நம்ம ஷார்ப் எட்ஜ் வேணுன்றதுக்காக மேலே ஆப்போசிட் சைடில் சின்னதாக ஒரு செயின் போட்டு திருப்பி கொண்டு வரோம். செயின் ஸ்டிச் பண்ணி அந்த ஷார்ப் எட்ஜ் வந்துட்டு கரெக்டாக இருக்கா. ஃபஸ்ட் வந்து வளைஞ்சிருக்க மாதிரி இருந்தது. இப்போ அந்த ஷார்ப்பில் வந்துட்டு இப்படி போய் இப்படி வரும் இல்லையா, அந்த ஷார்ப் வந்து கரெக்டாக இருக்குது. அப்படியே செயின் ஸ்டிச்சை கண்டினியூ பண்ணிட்டு வாங்க. கீழே இந்த இடத்துல ஒரு நம்ம ஆப்போசிட் சைடு திருப்பணும். அதுக்கு நம்ம கீழே வந்து செயின் கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணோன்னா, அதோட ஆப்போசிட் சைடு அதாவது மேலே அது பக்கத்துலேயே சின்னதாக ஒரு செயினை போட்டு இப்போ ஆப்போசிட் சைடு வந்து திருப்பும்போது அந்த எட்ஜ் பாயிண்ட் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். இதே மாதிரி தான் நீங்கள் எல்லா எட்ஜ் பாயிண்ட்டுக்குமே திருப்பணும். இப்போ ஒரு லீஃபோட எட்ஜ் பாயிண்ட்டு அந்த மாதிரி திருப்பும்போது அதுக்கும் ஆப்போசிட் சைடுனா முன்னாடி ஒரு செயின் போட்டு ஆப்போசிட் சைடில் இருந்து ரிட்டன் கொண்டு வரும்போது அந்த லீஃபோட எட்ஜ் வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். பாருங்கள், இப்போவும் நம்ம வந்து ஆப்போசிட் சைடு வந்து திருப்பணும். அதுக்கு மேலே ஒரு சின்னதாக ஒரு செயின் போட்டு ஆப்போசிட் சைடில் வந்துட்டு நம்ம கீழே எடுத்து கொண்டு வரும்போது அந்த எட்ஜ் பாயிண்ட் வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்களும் ஃப்ரீயாகவே ஆரி ஒர்க் கிளாஸ் கற்றுக்கணும் அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல்லுன்ற ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போகிற எல்லா வீடியோவுமே உங்களுக்கு வந்துடும். என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நம்ம இப்போது என் நாட் போட்டு முடிச்சிடலாம். அந்த ஸ்கொயர் ஷேப் வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக ஃபினிஷிங்காக வந்துடுச்சு. நீங்களும் இதே மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்பில் வந்துட்டு போட்டு ட்ரை பண்ணுங்கள். என்னோடய குரூப்பில் இருக்கிற ஸ்டூடெண்ட் வந்து ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணுங்கள். கரெக்ஷன் ஏதாவது இருந்தால் நான் சொல்கிறேன். டவுட் இருக்கிறவங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.